மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக தலைவர் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் இருக்கும் கழக நிர்வாகிகள் இணைந்து 1500க்கு மேற்பட்டோர் எங்க கணக்குப்படி 2000 பேர் ஏற்கனவே இதே மாதிரி தான் அவரோட பிறந்தநாளைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் எல்லாமே இணைந்து அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க ரத்தம் தேவைப்படுது. இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் ரத்தப்போக்கு எதுல அதிகமா ரத்தம் அதிகமா எதுல தேவைப்படுது, மகப்பேருக்கு தான் ரத்தம் அதிகமா தேவைப்படுது, ரத்தப்போக்கு அதிகமா ஏற்படுவதனால் அதுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் இங்க ரத்தம் கொடுக்க வந்திருக்கோம். 43 முறை முடிந்து 44வது முறையாக நான் கொடுக்கிறேன். அதான் இப்ப இங்க மட்டும் 2000 பேர் கொடுப்பாங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இதை கடந்து மாவட்டம் முழுவதும் 11 தொகுதியில் அங்கங்க இருக்க நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாமே இணைந்து முகாம்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து தளபதியோட பிறந்தநாளை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் தர இருக்காங்க. பாதசாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அல்லது வாகன ஓட்டிகளுக்கோ கடை வைத்திருப்பவர்களுக்கோ இடையூறு இல்லாமல் இடையூறு ஏற்படும் வகையில் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலே எனக்கு தகவல் கிடைச்சோன்னா காலையிலே கூப்பிட்டு சொல்லிட்டோம். அந்த மாதிரி அந்த பேனர்லாம் கழக தோழர்கள் அவர்களே முன்னிருந்து அந்த பேனர் எடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் யாருக்கு இடையூறுனா உடனே எடுத்துறாங்க. இப்ப எடுக்கப்படும் ஒரு 6-7 பேனர் எடுத்துட்டு எனக்கு போட்டோவும் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு அதான் மக்களுக்கு ஏழை எளியோருக்கு உதவும் வகையில் அவரவங்களோட பொருளாதார ரீதியேற்று அவங்களால என்ன முடியுதோ அதை அந்த மாதிரி மக்களுக்கு உதவும் வகையில் நலத்திட்ட உதவிகள் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதான் பண்ணிருக்கோம். எல்லாமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச உணவு வகைகள் ஆகட்டும், இல்ல நோட்டு, பேனா, பென்சில், ஸ்கூல் குழந்தைகளுக்கு என்ன முடியுதோ அவர்கள் சக்திக்கு ஏற்றவாறு மாவட்டம், நகரம், ஒன்றியம், பகுதி இருக்கிற கழக நிர்வாகிகள், அதுவும் இப்ப எப்படி சொல்லியிருக்கேன்னா ஒன்றியம் இருக்குன்னா அது கீழே பஞ்சாயத்து இருக்கு, கிளைக்கழகம் இருக்குன்னா அந்த ஒன்றிய செயலாளர், அந்த கிளைக்கழகம், அந்த வார்டு வரைக்கும், அந்த குக்கிராமம் வரைக்கும் எங்கள் கழக தலைவரோட பிறந்தநாளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவங்க ஏற்ற வகையில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. நாளைக்கு பிறக்க குழந்தைகளுக்கு ஏதாவது சிறப்பு அவங்களுக்கு நம்ம அஞ்சல் அலுவலகத்தில் இருக்கு பாத்தீங்களா, போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அதுல தங்கள் மகள் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில் 5000 ரூபாய் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் 5000 ரூபாய் டெபாசிட் முதல் தொகையை போட்டு அதை தொடங்கி வைக்கிறோம். அதை தொடர்ந்து அவங்க மாசம் போட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப பயனாக இருக்கும். ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிருக்கோம். தங்க மோதிரம் போடுறோம். இப்ப 5 ஆண்டுகளுக்கு முதல்ல 5-10 ஆண்டுகளுக்கு முதல்ல தங்க மோதிரம் போட்டிருக்கோம். அதே மாதிரி தங்க மகள் திட்டத்தில் டெபாசிட் பண்ணிருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் பண்ணி கொடுத்திருக்கோம். இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். வனத்துறை சார்பா உயிரியல் பூங்காலாம் நாளைக்கு அவர் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்திருக்காங்க. இன்னையிலிருந்து இன்னைக்கு நாளைக்கும் அந்த மாதிரி போக்குவரத்து துறை சார்பா ஏதாவது அறிவிக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல அறிவிப்பு நான் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வரும், பாத்துக்கலாம்.